ஹாய்ங்க, நான் பிரியா. இது என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க. போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டிசம்பர் 14 என்னுடைய பர்த்டே. காலையிலேருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டுங்க, சாயந்தரம் குளிச்சுட்டு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். சர்ப்ரைஸாக ஜோஷ்னி அவங்க அப்பாவை போய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்கங்க. இன்றைக்கி நினச்சி பார்த்தா நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்கங்க. ஆனால் நம்ம குழந்தையா இருக்கும்போது காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னையும் கோயிலுக்கு போயிட்டு அம்மா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு மிஸ்ஸுக்காக கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அழகாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த பர்த்டேக்காக நம்ம எப்போ வரும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அம்மா கிட்டே எல்லாம் எப்போம்மா என் பர்த்டே வரும், இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது, எத்தனை நாள் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அந்த கேள்வியெல்லாம் நம்ம குழந்தைங்க கேட்குறாங்க. இன்னும் என்னோடய பர்த்டே எப்போம்மா வரும், எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணாருங்க என் ஹஸ்பண்டு. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக நான் தான் வேண்டாம், அதிகமாக செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுவும் கேட்காம கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்கங்க. காலையிலேருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு மதியானம் நான்வெஜ், சண்டே வந்ததுனால நான்வெஜ்ஜு சாப்பிட்டாச்சு. அதனால் கோயிலுக்கு போக முடியல. ஈவினிங் அப்பா மட்டும் வந்திருந்தாருங்க. அதனால் அப்பாவை உட்கார வச்சு அப்பா முன்னாடி எல்லாம் கேக்கெல்லாம் வெட்டி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டேன். இதில் நான் வெட்டுறேன் நீ வெட்டுறேன்னு ஒரு சண்டை. சரி 2 பேருமே வெட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு தடவை வெட்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வெட்டி வச்சுருந்த கேக்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி அப்பாவுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, மாமனாருக்கெல்லாம் கொடுத்துட்டேன் ஒரு பிளேட்டில் போட்டு. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் யார் விஷ் பண்ணுறாங்க, யார் நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே போனாலே டைரி மில்க் தாங்க அப்போ ஃபேமஸ்ஸு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு கொடுப்பாங்க. குட்டி குட்டி டாய்ஸை வாங்கிக்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுப்பாங்கங்க. இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நமக்கு வேலை செஞ்சுட்டு நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போதே பொழுதுழுந்து போயிடுதுங்க. பர்த்டே முடிய போகிற நேரத்தில் தான் நமக்கு பர்த்டே செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. பர்த்டே அப்போல்லாம் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நைட்டு டின்னரே ரெடி பண்ணிடுவாங்கங்க. ஒரு நாள் கூட என்னோடய பர்த்டேக்கு கேக்கோ புது ட்ரெஸ்ஸோ வாங்காமல் இருந்த நாளே கிடையாது. எல்லா பர்த்டேவுமே சூப்பராக இருக்கும். என் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அப்படி தான், கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படி தான். லட்சிதா கன்சீவாக இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பர்த்டே செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாருங்க. அந்த வீடியோ கூட நம்மளோட யூடியூப் சேனலில் லாங் வீடியோவில் இருக்கும், மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கேக் கசாட்டா ஃப்ளேவருங்க, ஜோஸ்னி தான் செலக்ட் பண்ணியிருந்தா, ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு வீடியோவில்